வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் முடித்தாச்சு. இயல் பை இயலாகவே எக்ஸ்ப்ளனேஷனோட ஷார்ட்கட்டும் சேர்ந்து தான் முடிச்சிருக்கோம். ப்ளஸ் கூடுதல் தகவல்களும் அந்த வீடியோவில் இருக்குது. கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் கிடையாது, இலக்கணத்துக்கும் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டில் இலக்கண பகுதிகளும் அப்டேட் ஆகியிருக்கு. இயல் பை இயலாக எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. தென் 7th ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இலக்கணமும் தனியாக இருக்குது, லெசன்ஸும் தனியாக இருக்குது. நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் தமிழ் சீரீஸ் அண்ட் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பகுதிகள் இருக்குது. அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைன் பை லைனாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் எது முக்கியமோ அதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும் தான். ஸோ இன்றைக்கி இயல் 2 பார்க்கலாம். காடு ரொம்பவே முக்கியமான ஒன்று இது. ஸோ காடு அப்படிங்கும்போது இதோட தீமே காட்டை பற்றி தான் இருக்க போது. படிக்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். தென் இதில் மார்க் பண்ணியிருக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்கள். புக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் பார்க்குற விஷயங்களை அதில் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெசனை பார்க்கலாம். ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். ஸோ பாருங்கள், காட்டோட வளம் தான் நாட்டோட வளம். இந்த வார்த்தை முக்கியம், ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். தென் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமாக கொடுத்துருப்பாங்கன்னா, காடுங்கிற வார்த்தை இருக்கும். தென் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகளோட பெயர் தான் இருக்கும். அது இங்கே ஹைலைட் ஆகியிருக்கு. காடெல்லாம், காடு, காய்கனி, குரங்கு, மரங்கள், மயில், பன்றி, நரி, யானைகள், பூங்குயில், சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காடில் இருக்கக்கூடிய விலங்குகள் தான். இதுக்கு பெருசாக டெஃபினிஷன் வேணுன்ற அவசியம் கிடையாது. தென் இந்த பாடல் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிளியே 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 அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு பாடல்லையுமே வந்திருக்கும். ஸோ இதைத்தான் கிளி கண்ணின்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த நூல் வழியில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், சுரதா ரொம்பவே முக்கியமான ஒருத்தர், பார்க்கலாம். தென் சொல்லும் பொருளும் அஸ் யூஷுவல் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கோங்க. ஈன்று அப்படின்னா தந்து அப்படின்னு அர்த்தம். கொம்பு, கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவையுடைய, நச்சரவம், விஷமுள்ள பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இங்கே விடமுள்ள பாம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஹைலைட் பண்ண வார்த்தைகளை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் போதும். ஹைலைட் பண்ணலை அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான வார்த்தைகளாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிக்க வேண்டாம். தென் பாடலின் பொருளை பாருங்கள். மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். ஸோ யானைகள் விரும்பி இங்கே சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை. எந்த லான்னு பாருங்கள், சிறப்பு லகரம் போட்டிருக்காங்க. மகர லகரம்லாம் சொல்லுவோலே அந்த லா தான் இது. இது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும், பார்த்து வச்சுக்கலாம். இந்த நூல் வழி பாருங்கள். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி சுரதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேர் எக்ஸாமுக்கு. ஒவ்வொரு வரியும் முக்கியம். இந்த நூல் வழியில் கொடுத்துருக்கிறது பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை, அதையும் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட்டோடையும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ பாருங்கள், சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன் கொடுத்துருக்காங்க இல்லையா? சுரதாவோட இயற்பெயர் பாருங்க, ராசகோபாலன். ஓகே. பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமையை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். ஓகே, இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் என்ன தெரியணும்? ஆக்சுவலி சுரதா அப்படிங்கிற பேருக்கு பின்னாடியே ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. சுரதா ராசகோபாலன் அந்த தெரியணும் உங்களுக்கு. அதே மாதிரி சுப்புரத்தின தாசனை தான் சுரதான்னு மாற்றிருப்பார். இந்த 3 விஷயம். ஓகே, சுரதா ராசகோபாலன் இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஒரு பல்பொடி இருக்குது, கோபால் பல்பொடின்னு சொல்லுவாங்க. அந்த கோபால் பல்பொடி வச்சு பல்லு விளக்குனா வாயில் எச்சு சுரக்கும், எச்சு வரும் இல்லையா? ஸோ அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபால் பல்பொடியில் பல்லு விளக்கும் போது எச்சு சுரக்கும் வாயில். கோபால் சுரதா போட்டுருவீங்க, எச்சு சுரக்கும், சுரதா வந்துச்சா? ஸோ இப்போ ஞாபகம் வச்சுருவீங்க. கோபால் பல்பொடியில் பல்லு விளக்கும் போது எச்சு சுரக்கும் போட்டுருவீங்க. ஓகே. தென் அடுத்து பாருங்கள்.
இவர் யார் மீது பற்று வச்சிருக்காரு? பாரதிதாசனா, பாரதியாரா? இங்கே கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாமில் பாரதியார், பாரதிதாசனை பற்றின கொஷின் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனும் வரத்தான் செய்யும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஷார்ட்கட்டை பாருங்கள். பாரதி கோபால் பல்பொடியை தா தா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி பல்லு விளக்குவார். அப்போனா தான் பல்லு ரத்தினமாக மினுங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதி கோபால் பல்பொடியை தா தா அப்படின்னு கேட்டு தான் வாங்கி பல்லு விளக்குறாரு. காரணம் பல்லு ரத்தினமாக மினுங்கிறதுக்காக. அப்போ பாரதி தா அப்படிங்கும்போது பாரதிதாசன் அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்க. அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சாச்சா? ஸோ சுரதா எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்? கோபால் பல்பொடியை விரும்பி பல்லு விளக்குவார், வாயில் எச்சி சுரக்கும். சுரதா. இந்த எச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு அர்த்தத்தோடு தான் இங்கே இந்த வார்த்தையை போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பாருங்க, பாரதிதாசன் என்ன பண்ணுவார்? அதாவது பாரதி கோபால் பல்பொடியை தா தான்னு கேட்டு வாங்கி பல்லு விளக்குவார். அப்போ தான் பல்லு ரத்தினமாக மினுங்கும். ஸோ அவ்வளோதான். பாரதிதாசன் சுப்பரத்தினம். இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் அடுத்து பாருங்க, ஓமை கவிஞர். இதை எப்படி சொல்லலாம்? இந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு இதுக்கான மீனிங்கையும் ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். ஸோ பாருங்க, இவர் எழுதின நூல்கள் பாருங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு. எச்சில் இரவு, நெய்தல் நீர், பாரதிதாசன் பரம்பரை, முன்னும் பின்னும், சுவரும் சுண்ணாம்பும். இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் தான். சரி, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எல்லாமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி பேர் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஈஸி தான். ஸோ பாருங்கள், முதல்ல இங்கே இருக்கிறத பார்த்துடலாம். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட்? ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட், ஈஸியான, ரொம்பவே ஈஸியான ஒரு ஷார்ட்கட் பாருங்கள். தேன் கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் தேன் இருக்கா? முகம். தேனை முகத்தில் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முகத்தில் தேனை போடுவாங்க. ஓகே, இது ஒரு ஷார்ட்கட். அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? கோபால் பல்பொடியில் பல்லு விளக்கும் போது வாயில் எச்சி சுரக்கும் சொன்னோமா? அப்போ எச்சிங்கிறத வச்சு இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா அடுத்த லைனை முடிச்சிடலாம். எச்சில் இரவு வருதா? ஸோ எச்சில் இரவு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், தேனும். தேன் அப்படிங்கும்போதே நமக்கு எச்சி ஊறும். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அடுத்து பாருங்கள், பாரதிதாசன் பரம்பரைன்னு ஒரு நூல் சொன்னோம். பாரதிதாசன் பரம்பரைனா இங்கே பாரதி தான் தாத்தா அப்படின்னு வாங்குறாரு இல்லையா? ஸோ பாரதிதாசன் மெமரி பண்ண வேண்டாம், போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், நெய்தல் நீர். நெய்தல் நீர், துறைமுகம்னு வருது பாருங்கள். இதில் தான் நம்ம என்ன சொன்னோம்? முகத்தில் தேன் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொன்னோம். பொதுவாகவே துறைமுகம் எங்கே இருக்கும்? கடல் ஒட்டின பகுதி. ஐவகை நிலங்கள் படிச்சிருக்கும் போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை படிச்சிருப்பீங்க. இதில் நெய்தல் தான் கடலும் கடல் சார்ந்த பகுதியும். ஸோ அப்போ துறைமுகம் எங்கே இருக்கும்? கடலில் இருக்கும். நெய்தல் வந்துருச்சா? ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னும் பின்னும், சுவரும் சுண்ணாம்பும். இதை பாருங்கள், துறைமுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலை அடிச்சுட்டே இருக்கும். முன்னாடி அலை அடிக்கும், பின்னாடி அலை அடிக்கும். அப்போ அங்கே இருக்கிற துறைமுகத்தோட பில்டிங்கில் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா, சோத்தில் அந்த அலை தண்ணி முன்னும் பின்னுமா பட்டு சுண்ணாம்பு எல்லாம் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், இதற்கான ஒரு ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒன்ஸ் அகைன் இதை ஃபுல்லாக நம்ம ரீகால் பண்ணலாம். சுரதா என்ன சொன்னோம்? கோபால் பல்பொடியில் வந்து பல்லு விளக்கும் போது வாயில் எச்சி சுரக்கும். சுரதா. பாரதிதாசன், இதுக்கு நம்ம ஞாபகம் வைக்கணும் இல்லையா? ஸோ பாரதி கோபால் பல்பொடியை தா தா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டே இருப்பார். காரணம் என்னன்னா, பல்லு ரத்தினமாக ஜொலிக்கிறதுக்காக. அப்போ நீங்கள் பாருங்கள், பாரதிதாசன்லேயே சுப்புரத்தினமும் ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்கள், இவர் எழுதிய நூல்கள் பார்த்துட்ருக்கோம். தேன் என்ன பண்ணுறாங்க? முகத்தில் அப்ளை பண்ணுறாங்க. முகம்ங்கும் போதே உங்களுக்கு துறைமுகம் தோணிரும். துறைமுகம் எங்கே இருக்கும் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கும். அப்போ நெய்தல் ஞாபகம் வந்துடும். கடலில் நெய் மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெய்தல் ஞாபகம் வந்துடும். தென் கடல் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் பகுதியில் முன்னும் பின்னுமா அலை அடிக்கிறதுனால அங்கே இருக்கிற சோத்தில் சுண்ணாம்பெல்லாம் உறிஞ்சு வந்துடும். அடுத்து பாருங்கள், இது முடிச்சிட்டோம். இன்னொன்று சொன்னோமா? எச்சில் இரவு. ஸோ அங்கே கோபால் பல்பொடியில் பல்லு விளக்கும் போது எச்சி சுரக்கும். எச்சில் இரவு சுரதா, அதான் எச்சி சுரக்கும். தென் எச்சில் இரவு போட்டுட்டோம். தென் தேன்னாலும் எச்சி சுரக்கும், ஞாபகம் வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், பாரதிதாசன் பரம்பரை. இதுக்கு எப்படி ஞாபகம் வைக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பாரதி தான் தாத்தா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? ஸோ பாரதிதாசனோட பரம்பரை இவர். அவ்வளோதான், முக்கியமான விஷயங்கள் ஷார்ட்கட்லேயே பார்த்தாச்சு. சரி, ஒன்று விட்டுருக்கோம், ஓமை கவிஞருங்கிறத விட்டுருக்கோம். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் பாருங்கள். அமுதும் தேனும், அமுதாகிய தேனும் சொல்லலாமா? அதே மாதிரி தேன் மலை, தேன் போன்ற மலை சொல்லலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா, போன்ற ஓம உருபுகள் மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஓமை அணின்னு நம்ம சொல்லுவோம். அணியும் அப்படிங்க உள்ள இழுத்தாச்சு.
அமுதாகிய தேன், தேன் போன்ற மலை, இதையெல்லாம் நம்ம சொல்லும்போது இது எல்லாமே உவமை தான். சுரதா உவமை கவிஞர். அவ்வளோதான். ஸோ இது முடிச்சாச்சு. தென் இந்த இதில் பாருங்க, கிளிக்கண்ணி, கிளியே கிளியேன்னு வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால தான் கிளிக்கண்ணிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சுரதா கிளி. தென் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். ஸோ இதில் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக முக்கியமானதாகவும் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்கள், கணையம், பிட்யூட்ரி கிளாண்டை பற்றினது வருது இல்லையா? ஸோ வந்து நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படணும், கணையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணையம் ஒரு உடல் உறுப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் தான் எந்த உடல் உறுப்பாக இருந்தாலுமே அதோட வேலையை பார்க்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். காடு தெரியும் உங்களுக்கு. காட்டுக்கு போனால் காலில் தான் போவோம். கான், கானகம், கான் எல்லாமே காட்டை மீன் பண்ணக்கூடியது. அடவி, காடு படிச்சிருப்பீங்க. காடு அரண் போன்றது. அரண், ஆரணி ஒரே மாதிரி வரும். புறவு, பொற்றை, பொழில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. இந்த பொற்றை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், இதை பார்த்து வச்சுக்கோங்க. புறவு, பொழில் பாருங்கள், காடில் ரொம்ப பொலிவாக இருக்கும். தில்லம், இல்லம் கூட காட்டில் கட்டி வாழுவாங்க. இல்லம், காட்டில் தனியாக போயிட்டிங்கன்னா அழுகுவோம், அழுவம் ஞாபகம் வச்சுக்கலாம். இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. வனம் உங்களுக்கு தெரியும். தென் இதை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான். இரும்பு பாருங்கள், காட்டில் இருந்து இரும்பை தோண்டி எடுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா ஜுரம், காய்ச்சல் வரக்கான வாய்ப்பு இருக்குது. சுரம் ஞாபகம் வச்சுக்கலாம். பொதி, காடுக்கு ட்ரெக்கிங் போகிறவங்கலாம் ஒரு பொதி மூட்டை எடுத்துகிட்டு தான் போவாங்க. அரல், ஆள் இல்லாட்டி அலறிடுவாங்க. அழுவம், அலறல், அரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பாருங்கள், கையை பிடிச்சி ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் போனால் பயம் இல்லாமல் போவோம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு இல்லையா? ரிமைனிங் மட்டும். தென் வியல் கூட பாருங்கள், வியல், வயல் ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்கும். விடர், அடர் காடு, அடர்ந்த காடு, விடர். ஸோ இந்த மாதிரி ரைமிங்ஸ் வரும். மிஞ்சி போனால் ஒரு 4-5 வார்த்தைகள் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியாதது, பரிச்சயம் இல்லாததாக இருக்கும். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இப்போ நம்ம சொன்ன மாதிரி விஷயங்களை மட்டும் பாருங்கள், மோர் தென் எனஃப். தென் இந்த பொச்சை, இந்த வார்த்தை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மொச்சப்பயிறு இதெல்லாம் வந்து காட்டில் இருந்து கிடைக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 4-5 வார்த்தைகள் தான். அந்த 4-5 வார்த்தைகளை மட்டும் எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். தென் அடுத்து கற்பவை கற்றபின் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு பாடல் இருக்குது. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி. ஸோ இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா பாரதியார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளிக்கணின்னு வேற பார்த்தோம், சுரதாவை பார்த்தோம். இங்கேயும் கிளியேன்னு இருக்குது. ரெண்டுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறலாம், ரெண்டையும் குழப்பக்கூடாது. ஸோ சுரதாவோட கிளிக்கண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா விலங்கினங்களோட பெயர், பறவைகளோட பெயர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 1. இங்கே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்லாரடி, கொள்ளாரடி, மறப்பாரடி இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாரதியார் கொஞ்சம் மிடுக்கான ஆள், ஒரு திமிரான ஒருத்தர். ஸோ அவர் எல்லாரையும் டீ போடுற மாதிரி தான் பேசுகிறாரு. சொல்லாரடி, கொள்ளாரடி அப்படின்னு பேசுகிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஞ்சில் உரமுமின்றி சொல்கிறாரு பாருங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை, ஹார்டான வேர்ட்ஸை பாரதியார் யூஸ் பண்ணுவார். அதுதான் எல்லாருக்கும் வீரத்தை கொடுத்த வார்த்தைகளாகவும் இருந்துச்சு. தென் மதிப்பீடு பாருங்க. வாழை கன்றை ஈன்றது, காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம், கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும். தென் இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா சுரதாவோட டாபிக் முடிஞ்ச பிறகே உங்களுக்கு சுரதாவோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகியிருக்கும். அது குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க. வருடங்கள் ரொம்ப செலக்டிவாக தான் கொடுத்துருக்கோம், அதை மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனஃப் தான். தென் நெக்ஸ்ட் ஒன் போகலாம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்,
இயல் 2. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் முக்கியமானு கேட்டால் கிடையாது, பாடல் படிக்க வேண்டாம். ஆனால் பாடலை எழுதினவருடைய பெயர் படிக்கணும், ராஜ மார்த்தாண்டன். தென் சொல்லும் பொருளும் பாருங்கள், பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல், ரெண்டையுமே ஞாபகம் வச்சுப்பீங்க. தென் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, ஒரு சர்வீஸ் வாங்கிட்டா ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா, பெருக்கு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி, அதுதான் இந்த இடத்துல பரவசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த நூல்வழி பார்க்கலாம். ராஜ மார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர், இதெல்லாம் ஓகே தான். தென் என்ன முக்கியமானது, அவர் நடத்திய சிற்றிதழ் பாருங்க, கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தியிருப்பாரு, முக்கியம். தென் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் சிறந்த தமிழ் கவிதைகளை. அதே மாதிரி இவருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ மார்த்தாண்டனின் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். பாருங்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய கவிதை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன ஞாபகம் வைக்கணும், ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை, ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் வளர்ச்சித்துறை, தென் அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை, இதைத்தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ராஜா அப்படிங்கிறவர் பாருங்க, ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜாவை கொன்னுட்டாங்க. ஸோ ராஜாவையே கொன்னுட்டாங்க அப்படின்னா, கொன்ன உடனே அந்த ராஜா இறந்துடுறாரு இல்லையா. ஸோ இறந்தோடனே அவர் என்ன பண்ணுறாங்க, தேரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அவரோட பாடியை. இப்போது நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே அடிக்கிற அலை அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும், மரம்லாம் அப்படியே அசையாமல் நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே நிலவுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ராஜா தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு ராஜா. ஓகே, ஸோ அப்போது எல்லாமே அப்படியே நிற்குன்னு சொன்னோமா, அதில் முக்கியமாக மரத்தோட சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற மரங்களும் அப்படியே நிற்கிது. ஸோ இதுதான் ஷார்ட்கட்ஸ். ஒன் செகண்ட் பாருங்க, ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜாவை கொன்னுட்டாங்க. இறந்த ராஜாவோட உடம்ப தேரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவரோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அந்த ராஜா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்ட ஒரு ராஜா. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, மரங்கூட அசையாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. இவ்வளோதான் இதற்கான ஷார்ட்கட். இதுவும் முடிஞ்சிடுச்சு. அடுத்த லெசன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு புது கவிதை கொடுத்துருக்காங்க, கலாப்ரியா. ஸோ பாருங்கள், கலாப்ரியா இதை என்ன ஷார்ட்கட்னு பார்க்கலாம். குழந்தைங்க இருக்காங்க, ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் கூட படம் வரைகிறாங்க, பறவைகளை படம் வரைகிறாங்க. இதுதான் கலாப்ரியா, அவங்கள வச்சுனா ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் கூட பறவையை வச்சு படம் வரைகிறாங்க, அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மதிப்பீடு. சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு, பார்த்து வச்சுக்கோங்க. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். அந்த மண் ஒட்டிருச்சுன்னா அதை எடுத்து ஊதி கொடுப்பாங்க இல்லையா, அதான் அந்த இடத்துல சுட்ட பழங்கள். பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை, மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு, நேற்றிரவு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், விலங்குகள் உலகம். இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதான் மோஸ்ட்லி படிக்க வேண்டாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெசன் இது. ஆனாலும் இதில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு கொஞ்சம் பேர் போகிறாங்க. ஸோ அவங்க பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ புலிகள் காப்பகம், முண்டந்துறை புலிகள் காப்பகம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதில் கொஷின் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஜிகே ரீஜன்ஸில் கொஷின்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிகே ஜிஎஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வரலாம். பாருங்கள், தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் எது அப்படின்னா முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. தென் அடுத்தது பாருங்கள், உலகத்தில் 2 வகையான யானைகள் இருக்குது. ஒன்று ஆசியா யானை, இன்னொன்று ஆப்பிரிக்கா யானை. தென் அதே மாதிரி ஆசிய யானையில் ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்கா யானையில் 2க்குமே தந்தம் இருக்கும். டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஆசியா யானையில், அதான் நம்ம ஊருக்கார யானையில் ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும். இது குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கான்செப்ட். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா விலங்கினங்கள் பறவைகளில் ஆண் தான் அழகாக இருக்கும், பெண் பறவையோ பெண் விலங்கோ கொஞ்சம் அழகு கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண் சிங்கத்துக்கு பிடாரி மயிர் இருக்கும், பெண் சிங்கத்துக்கு பிடாரி மயிர் இருக்காது. அதே மாதிரி ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ். அப்படி பார்க்கையில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து பாருங்க, யானை எப்போதுமே கூட்டமா தான் இருக்கும். அது சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துல ஒரு பெண் யானை தான் தலைமையாவே இருக்கும். அது மட்டும் இல்ல, யானைகள் அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி, உணவு இதுக்காக இடம்பெயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இடத்த விட்டு இடம் போய்க்கிட்டே தான் இருக்கும். ஒரு யானை ஒரு நாளைக்கு 250 கிலோ புல், இலை, தழை இதையெல்லாம் சாப்பிடும். அதே மாரி அதற்கு குடிக்கிறதுக்கு 65 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும் ஒரு நாளைக்கு. யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. பாசமும் அதுக்கு அதிகமா தான் இருக்கும். ஆனா ஒரு டிஃபிகல்ட்டியான விஷயம் என்னன்னா, யானைக்கு கண் பார்வை குறைவு. ஆனா கேட்கிற தன்மையும், மோப்ப ஆற்றலும் அதிகம். அடுத்தது தெரிந்து தெளிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகளும் இருக்கு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கோவை மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கோயம்புத்தூர் தான் இது. ஸோ இங்கே வனக்கல்லூரியும் இருக்குது, வேளாண்மையும் இருக்குது. ரெண்டுமே காடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஞாபகம் வச்சுக்கலாம். வனக்கல்லூரி எங்கே இருக்குது? ஒரு மேடு ஏறி இறங்குனா வனக்கல்லூரி வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் ஒரு மேடு ஏறி இறங்குனோம்னா வனக்கல்லூரி வந்துடும். மேட்டுப்பாளையத்தில் வனக்கல்லூரி. வனம்னாலும் காடு தான், வேளாண்மை விவசாயம் அதுவும் காடு சார்ந்த பகுதிகள் தான். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். புலி மனிதர்களை தாக்குவதில்லை, இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு எது அப்படின்னு பார்த்தா அது புலி தான். தென் புலியை பண்புள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, பண்புள்ள விலங்கு. இந்த வார்த்தைகள்லாம் முக்கியமானது. தென் அடுத்து பாருங்க. உலகத்தில் ஆசியா சிங்கம், ஆப்பிரிக்கா சிங்கம் அப்படின்னு 2 வகையான சிங்கங்கள் வாழுது. குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் அப்படிங்கிற சரணாலயத்தில் தான் ஆசிய சிங்கங்கள் இருக்கு. ஓகே, இதையும் பார்த்து வச்சுக்கலாம். இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. இதோட மதிப்பீடு பாருங்க. ஆசிய யானைகளில் ஆண், பெண் யானைகளை வேறுபடுத்துவது அதனுடைய தந்தங்கள் தான். தென் அடுத்தது, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா முண்டந்துறையில் இருக்குது. இந்த லெசனில் கூட வந்துச்சு இல்லையா, 2வது அப்படின்ற மாதிரிலாம் படித்தோம், ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. தென் காட்டாறு, காட்டு கூட்டல் ஆறு. ஸோ இது ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட்டை நம்ம இந்த இடத்துல கிளியர் பண்ணலாம். காட்டாறு, காட்டு கூட்டல் ஆறு. ஸோ இதில் இந்த 2 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகே, தென் ஒரு இலக்கண விதி இருக்குது. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் வருமொழின்னு சொல்லுவோம். உயிரெழுத்து வந்திருக்கு, இதை நிலைமொழின்னு சொல்லுவோம். ஸோ உயிர்வரின் உட்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிரும், போயிரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் ஒரு இலக்கண விதி. அப்படி வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, கா கா இட் இட் கூட்டல் ஆறு அப்படின்னு இருக்கும். தென் இப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்னு மாறும். ஸோ உங்களுக்கு காட்டாறு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட். ஆனால் டவுட்டை எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. காட்டாறு, காட்டு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம். தென் நீங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற இலக்கண விதிப்படி இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும்போது ஊ கெட்டுரும், ஊ மறைந்துரும். தென் இட்டு கூட்டல் ஆ மட்டும் இருக்கும். இட்டு அப்படிங்கிறது மெய்யெழுத்து, ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற இலக்கண விதிப்படி இட்டு கூட்டல் ஆ சேர்ந்து டாவா மாறும். ஸோ காட்டாறு அப்படின்னு கடைசியா மீனிங் கொடுக்கும். இதுதான் இதற்கான விளக்கம். அடுத்தது பாருங்க. அனைத்துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி, நேரம் கூட்டல் ஆகி, நேரமாகி. இங்கெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. இம் கூட்டல் ஆ மான் வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற இலக்கண விதிப்படி நேரமாகின்னு மாறிடும். அடுத்து வேட்டை கூட்டல் ஆடிய, வேட்டையாடிய. தென் அடுத்து பாருங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எந்த விலங்கு பார்த்தோம் இல்லையா, புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் தோல். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு விரிவானம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான், பார்க்கலாம். மனித முயற்சியின்றி உருவாகிய
வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு. ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி நபர் உருவாக்கியுள்ளார். ஸோ இதுதான் இதோட முக்கியம். காடு அப்படின்னாலே நேச்சராக அது உருவான ஒரு விஷயம். ஆனால் இங்கே ஃபேக்ட் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு நபரோட முயற்சியினால ஒரு காடு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்கே அப்படின்னா, காடு உருவாகிறதுக்கு சூழலே இல்லாத ஒரு பகுதியில் ஒரு பெரிய காட்டை உருவாக்கியிருக்காரு. அதில் வனவிலங்குகளும் வந்து இருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதற்காக இவருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே இருக்கிற ஜாதவ் பயங் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவர். ஜாதவ் பயங் ரொம்ப பயங்கரமான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பிரம்மபுத்திரா ஆறு பாருங்க, அதில் பிரம்மபுத்திரா ஆறு தான் ஃபேமஸான ஒன்று. ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகளாக அவருடைய கடின உழைப்பை யூஸ் பண்ணி காட்டை உருவாக்கியிருக்காரு. அதனால இவருக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இவர் குறித்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை. இந்த காட்டை எப்படி உருவாக்குனாருன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்கிறாரு. 1979ஆம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த தீவில் மரங்களே இல்லாததுனால அந்த வெள்ளத்தினால் அடிச்சிட்டு வரப்பட்ட பாம்புகள் அந்த தீவில் மாட்டி இறந்து போகுது. ஸோ ஏன் இறந்து போகுது அப்படின்ற கொஸ்டின் வரும்போது, மரங்கள் இல்லாததுனால தான் இறந்து போகுது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது பாம்புகளுக்கே இந்த நிலைமைனா, மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சுன்னா மனிதர்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத ஜாதவ் பயங் யோசிக்கிறாரு. அந்த யோசிப்போட முடிவு தான் இவர் உருவாக்கின இந்த காடு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வனத்துறையினர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த காட்டில் என்ன மரம் வளரும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க மூங்கில் மட்டும்தான் வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஜாது நாத் அப்படிங்கிறவர் இவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. மணல் பரப்பில் மரங்கள் வளரணும் அப்படின்னா அந்த மண்ணோட தன்மையை மாற்றணும் அப்படிங்கிறாரு. ஸோ எப்படி மாற்றலாம்? மண்புழுக்கள் மட்டும் இல்லாமல் சிவப்பு கட்டெரும்பு, மண்புழுக்கள் மற்றும் சிவப்பு கட்டெரும்பு இதுக்கு உதவும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவரும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு. மண்ணோட தன்மை மாற்றப்படுது, மரங்கள் வளர்க்கப்படுது. ஸோ இது நம்ம சொல்லும்போது டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு டாஸ்க். ஸோ பாருங்கள், இப்போ யானைகள் வர ஆரம்பிக்குது, புலிகள் வர ஆரம்பிக்குது, எல்லாமே வர ஆரம்பிக்குது. இதை பற்றின ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. யானைகள் தங்கி இருக்கும் காடு தான் வளமான காடு. தென் காட்டின் வளம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது புலிகளை தான் குறிக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. தென் தேர்ந்து தெளிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்திய வனமகன்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில். அதே மாதிரி 2015 பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காரு. அதே மாதிரி கவுஹாத்திங்கிற பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 12th முடித்த உடனே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th முடித்த உடனே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இந்திய வனமகன்கிற விருது கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வனமகனாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஒரு நாளில் 24 hours இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 12 hours வரைக்குமே கூட அவர் இந்த மாதிரி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம். தென் அது மட்டும் இல்லை, இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆண்டுகளாக இந்த வேலையை பார்த்துருப்பாரு. சராசரியாக ஒரு மனிதனோட வாழ்நாள் ஒரு 60 இயர்ஸ்னு வச்சா கூட பாதிக்கு பாதி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வேலைகளில் தான் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதனால் ஒரு நாளோட 12 ஹவர்ஸ்லேயுமே கூட அவர் மரங்கள் வளர்க்குறத பற்றி தான் யோசிச்சிருப்பாரு. மரங்களுக்காக தான் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 12th முடித்தோடனே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வனமகன் அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்து அப்படி ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. பத்ம 3 எழுத்து வரும், பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கவுஹாத்தி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மதிப்புறு முனைவருங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற ஒரு வனவிலங்கு ஆர்வலர் அவருடைய காட்டை பற்றி கேள்வி கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி காடுகளை உருவாக்குனாருங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறத சொல்கிறாரு. இந்த ஜிட்டு கலிட்டா யார் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்த ஒருத்தர் தான் அவர். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க.
தென் அதோட அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இலக்கண பகுதி நால்வகை குறுக்கங்கள். பாருங்க, ஒரு எழுத்துக்குமே அதை ஒலிக்கிறதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. இதைத்தான் நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக மாத்திரைக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இயல்பாக கண்ணிமைக்கும் நேரமும் கை சொடுக்கும் நேரமும் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கண்ணை இமைக்கிறதுக்கு ஆகிற நேரமும் இப்படி கை இப்படி சொடக்கு போடுறதுக்கு ஆகக்கூடிய இந்த நேரமும் தான் ஒரு மாத்திரையோட அளவுன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே இந்த மாத்திரை முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இப்படி குறைவாக ஒலிக்கிறத தான் என்ன சொல்கிறாங்கன்னா குறுக்கங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது இல்லையா? மாத்திரை சொடக்கு போடவும் கண்ணிமைக்கும் ஆகிறது தான் மாத்திரைன்னு சொல்லி சொல்கிறோம். மாத்திரை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, அதாவது முழுமையாக ஒலிக்காது. சில இடங்களில் குறுகி காணப்படும். இதைத்தான் நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று ஐகார குறுக்கம். இப்போ 3 எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ, கை, பை. இந்த 3ஐயும் பாருங்க. ஐ, கை, பை. தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை ஒலிக்கும். பாருங்க, ஐ, கை, பை முழுசா சொல்கிறோமா? ஸோ கரெக்டாக அந்த எழுத்துக்களை ஒலிக்கும். பொதுவாகவே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைக்கணும். என்ன அப்படின்னா, குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவு ஒலிக்க ஆகும் கால அளவு. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்களுக்கு மற்றும் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுதான் மாத்திரைகளை ஒலிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவு. அப்போ கைங்கிறத நீங்கள் பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. ஐ அப்படிங்கிறது என்ன எழுத்து அப்படின்னா நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை போட்டிருக்கோமா? ஸோ அதனால தான் கை நெடில் எழுத்து. அதே மாதிரி பை பிரிங்க, இப் கூட்டல் ஐ பைன்னு பிரிப்போம். ஐங்கிறது நெடில் எழுத்து, அதனால தான் அதுக்கு 2 மாத்திரை தேவைப்படும். இப்போ இது புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த டெஃபினேஷனுக்கு வரலாம். அப்போ கை, ஐ, பை இதை ஒலிக்கிறதுக்கு எவ்வளவு கால அளவாகுது? 2 மாத்திரையால் ஒலிக்கும். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. புரிஞ்சாச்சு. இப்போ பாருங்க, வையம், சமையல், பறவை. இப்போ இந்த எழுத்துக்களை எடுத்துக்க போகிறோம். வையம், சமையல், பறவை. இந்த சொற்களில் வையம் முதல்ல வருது, சமையல் இடைப்பகுதியில் வருது, பறவை இறுதியில் வருது. அப்போ முதல், இடை, இறுதி 3லே வந்துருச்சா? இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அதற்குடைய 2 மாத்திரை அளவில் வந்து குறைஞ்சி ஒலிக்குது. இப்படி குறைஞ்சு ஒலிக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐகார குறுக்கம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். வையம் முதல்ல வரும்போது ஒரு 1.5 மாத்திரை அளவுக்கு குறையுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே 2லேருந்து அரை குறையும்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. இது இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. அரையாக குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள். ஐ, கை, பை 3 எழுத்து எடுத்துக்கிற போகிறோம். இந்த 3மே தனக்குரிய 2 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும் ஜென்ரலாக. எப்படின்ற டெஃபினிஷனும் பார்த்தோமா? ஓகே. அடுத்து வையம் அப்படின்றத எடுத்திங்கன்னா ஐங்கிறது முதல்ல வருது, சமையல் இடைப்பகுதியில் வருது, பறவை கடைப்பகுதியில் வருது. முதல், இடை, கடை அப்படின்னு சொல்லுவோம். கடை நாளும் இறுதி நாளும் ஒன்று தான். அப்போ முதல்ல வருதா? ஸோ அப்போ 2லேருந்து ஒரு 1/2 குறைச்சிருங்க, 1.5. அடுத்து சமையல் இடைப்பகுதியில் வருதா? ஸோ இதுக்கும் இறுதிக்கும் ஒரே மாதிரி தான். 1/2 திரும்ப அந்த 1.5லேருந்து ஒரு 1/2 கழிச்சிட்டிங்கன்னா 1 தான் வரும். அரை மாத்திரை வரைக்கும் போகாது. ஏன்னா அரை மாத்திரைங்கிறது ஆயுத எழுத்துக்களுக்கும் மெய் எழுத்துக்கும் வரக்கூடிய அளவு தான். ஸோ அது பெருசாக ஒன்றும் சவுண்டே கேட்காது நம்ம ஒலிச்சோம் அப்படின்னா. அப்போது 2, 1.5, 1 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஐகார குறுக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஔகார குறுக்கம். ஸோ நீங்கள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் சில இடங்களில் தான் யூஸ் ஆகும். புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே ஈஸி. 10th ஸ்டாண்டர்டில் வரும்போது கூட நீங்கள் ஈஸியாகவே போட்டுடலாம். தென் ஔகார குறுக்கம் பாருங்கள். ஔ, ஒவ் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். இப்போ ஔவையும் ஒவ்வையும் பிரிங்க. ஔ அப்படின்னம்னாலே அது உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்து 2 மாத்திரை வந்துடும். அதே மாதிரி ஔங்கிறத இவ் கூட்டல் ஔ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இவ் கூட்டல் ஔ. அப்போ ஔனாலே நெடிலெழுத்து 2 மாத்திரை போட்டுருவீங்க. ஔவையார், வௌவால் என சொற்களில்
முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1½ மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் ஔகார குறுக்கம் எனப்படும். ஸோ ஔவுக்கு 2 எழுத்து தான் பார்த்தோமா? முதல்ல வரும்போது ஔவையார்ல முதல்ல வருது, வௌவால்ல முதல்ல வருது. இப்படி முதல்ல வரும்போது இது என்ன பண்ணும்? அரை மாத்திரை அளவு. எப்பவுமே அரை அரையா குறைச்சிட்டே வாங்க. முதல்ல இருக்குன்னா அரை, அடுத்து இடையில இருக்குன்னா அரை, அப்படி குறைச்சிக்கிட்டே வரணும். அப்ப 2ல இருந்து குறைஞ்சி 1½ அளவு மாத்திரையாக ஒலிக்கும். இதன் முக்கியமான குறிப்பு இதில் என்னன்னா, ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஐகார குறுக்கம் என்ன பார்த்தோம்? சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரைன்னு பார்த்தோமா? ஔகார குறுக்கம் இங்க இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்தது பாருங்க, மகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தான். இந்த 2 சொற்கள் இருக்கு. இதுல மகர குறுக்கம் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. பிகினிங்லேயே ஒரு விஷயம் பார்த்தோம். ஆயுத எழுத்து அரை மாத்திரைன்னு பார்த்தோமா? மெய் எழுத்துக்களுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெய் எழுத்துக்கு ஒலிக்கும் கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இம்முங்கிறது மெய் எழுத்து, பாடம் மெய் எழுத்து. ஓகே. வலம் வந்தான், இது ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு கொஷினில் கேட்குறது, புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டுகளே கேட்பாங்க. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யை அடுத்து வகர மை வந்துள்ளது. மகர மெய்யை அடுத்து வகர எழுத்து வந்துள்ளது. இம் வா வருது பார்த்தீங்களா? இதைத்தான் சொல்றாங்க. மகர மெய்யை அடுத்து வகர எழுத்து வந்துள்ளது. இப்படி வரும்போது தான் அதற்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அப்ப வலம் வந்தான் மகர மெய்யை தொடர்ந்து வகர எழுத்து வரணும். ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்கிற மகர குறுக்கம். இந்த 3 பார்த்தாச்சா? தென் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. போலும் என்ற சொல்லை போன் என்றும், இது முக்கியமானது. போலும் போன் அப்படின்னு சொல்லுவோம். மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு சொல்லுவோம். இச்சொற்களில் மகர மெய்யானது 2 சுழியன் 3 சுழியன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஸோ இப்போ 2 கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 வகர எழுத்து அடுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கால் மாத்திரையில தான் ஒலிக்கும். ஏன்னா மகரம் அப்படிங்கும்போது இம்மு இது மெய் எழுத்து. அப்போ கண்டிப்பாக அரை மாத்திரை தான். அப்போ குறுக்கம் நடக்குதுனாலே அதுலேருந்து கொஞ்சம் குறையணும். அப்போ குறைஞ்சிச்சுன்னா கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அறையை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் 0வா போயிடும். ஒலிக்காமையே போயிடும். ஆனால் இங்கே ஒலிக்குது. வலம் வந்தான் அப்படின்ற வார்த்தையில் ஒலிக்குது. கால் மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்குது. தென் அதே மாதிரி போல் மருண் அப்படி சொல்லும்போது கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. சொல்லி பார்த்தீங்கன்னாலும் ஞாபகம் இருக்கும். அடுத்த ஆயுத குறுக்கம் பாருங்க. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு சொன்னோம். அந்த அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி சொற்கள்ல வரும்போது. ஆயுத எழுத்து எப்போவுமே இந்த நடு பகுதியில் வருன்ற மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ முழுமையான அளவு ஒலிக்கும். முள் கூட்டல் தீது சேர்த்து எழுதுனீங்கன்னா முக்தி இது அப்படின்னு எழுதுவீங்க. கல் கூட்டல் தீது கற்றியது அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. இந்த சொற்கள்ல வரும்போது இங்க ஒரு குறுக்கம் ஏற்படுது இல்லையா? அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதற்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். இதுதான் ஆயுத குறுக்கம். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் ஐகார குறுக்கம்னா சொல்லுக்கு முதல்ல வரும்போது என்ன பண்ணும்? அதற்குரிய மாத்திரை அளவில் எப்படி ஒலிக்கும்? ஸோ தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். முதல்ல வரும்போது அரை குறைஞ்சி 1, அடுத்து இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது திரும்ப ஒரு அரை குறைஞ்சி 1. இதுதான் ஐகார குறுக்கத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து ஔகார குறுக்கம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தனித்து வரும்போது 2 மாத்திரை, சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வருமானா வராது. ரொம்ப முக்கியம். முதல்ல வரும்போது சொல்லோட முதல் எழுத்தா வரும்போது எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை அளவு குறைஞ்சி 1½ மாத்திரையா ஒலிக்கும். அதே மாதிரி மகர குறுக்கம் அம்மா, இம் அப்படிங்கிறது மகர எழுத்து. மகரமை அரை மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. பாடம் படித்தான் திரும்ப மகரமை அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் மகரமையை தொடர்ந்து வகர எழுத்து வந்துச்சுன்னா கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அதே மாதிரி போல் மருண் வந்துச்சுனாலும் கால் மாத்திரை அளவு. ஆயுத குறுக்கம் என்னன்னா அதற்குரிய அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக. முக்தி இது கற்றியது. அவ்வளோதான், ரிவைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி படிச்சு பார்த்தீங்கன்னா நிற்கும். வேட்கை அப்படிங்கிற சொல்ல பாருங்க. இதில் பெரும் மாத்திரை அளவு 1 தான். ஏன் அப்படின்னா
ஐகார குறுக்கம் என்ன ஆயிருக்கு? கடை எழுத்தா வந்திருக்கு. கடைசியில் அதாவது இறுதி எழுத்தா வந்திருக்கு. இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரைன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் கண்டிப்பா போன் மொருண் வந்துரும். பழம் விழுந்தது. இதுல பாருங்க மகரமேய தொடர்ந்து பகரம் வந்திருக்கு. அப்ப இது மகர குறுக்கம் தான். பணம் கிடைத்தது மகர குறுக்கம் கிடையாது. அதுதான் ஆன்சர். சொல்லின் முதலில் மட்டுமே வருவது ஔகார குறுக்கம். இன்னொரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன ஏரியா தான். 5 பால்கள். ஸோ பாலோட வகை பார்த்தீங்கன்னா 5. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு 5 வகையா இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அதுல தான் டவுட் வரும். அது இங்க கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. பாருங்க, ஆண்பால் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன பண்ணுதோம்? ஆண் பெயரை வச்சுச்சுன்னா ஆண்பால் போட்டுருவீங்க. பெண் பெயரை குறிச்சிச்சுன்னா பெண்பால் போட்டுருவீங்க. அதே மாதிரி பலர்பால்னா பலர் ப்ளூரல் ஃபார்ம்ல வரணும். இன்னும் சொல்லணும்னா உயர்திணையில ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அது பலர்பால். அதே மாதிரி அக்ரிணையில சிங்குலர் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அது ஒன்றன்பால் கல் பசு. அக்ரிணையில ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அது பலவின்பால். இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்க, ஆண்பால் ஆணா இருந்தா ஆண், பெண்பால் பெண்ணா இருந்தா பெண், முடிஞ்சிருச்சு. பலர்பால் பலர் அப்படின்னு வந்துச்சுனாலே அது உயர்திணையில ப்ளூரல் ஃபார்ம். மாணவர்கள், ஆசிரியர்கள், மக்கள், பெற்றோர்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உயர்திணையில ப்ளூரல் ஃபார்ம் பலர்பால். இது அக்ரிணையில சிங்குலர் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்றன்பால். அதே இது அக்ரிணையில ப்ளூரல் ஃபார்மா இருந்துச்சுன்னா அது பலவின்பால். அடுத்தது கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கலாம். தீவு ஐலண்ட், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ், வனப்பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை பேரபிள், காடு ஜங்கிள், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் நூல்வழி பார்த்துக்கோங்க, முக்கியமான ஒன்று. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். காலம் முக்கியம். இவருடைய பேர் பாருங்க, முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். திரு அப்படிங்கிற அடைமொழியை இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பால்கள் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். ஸோ 3 வகையான பால்கள் இருக்கு. தென் அடுத்து இதில் இருக்கக்கூடிய அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க. அறத்துப்பாலில் எவ்வளவு அதிகாரம், பொருள்பாலில், இன்பத்துப்பாலில் மொத்தம் சேர்த்திங்கன்னா 133. 133 அதிகாரங்களுக்கும் 10 குறட்பாக்கள் வீதம் 1330 மொத்த குறட்பாக்கள். அதே மாதிரி இதில் பாருங்க, இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர் முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு ஏரியா இருக்குது. எக்ஸாம்ஸில் ஃபெமிலியராக கொஷின் வந்த ஏரியா அப்படின்னா இதுதான். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் இதை வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருளோட விலை 70 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இன்பம் அப்படிங்கிறது யங்ஸ்டராக இருக்கும்போது வந்து ரொம்ப லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த யங் ஏஜுங்கிறது 25ஓட கட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பமாக இருக்கிற வயசு 25 வயசோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பொருள்னா 70 ரூபா. ஒரு பொருளோட விலை 70 ரூபா. எது எடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 70 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதில் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95 வந்துடும். ரிமைனிங் 133ல் 95 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 38 கிடச்சிரும். ஸோ அதுதான் அறத்துப்பாலாக இருக்கும். அடுத்தது மதிப்பீடு. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ. இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது உங்களுக்கு திரும்ப பார்க்கணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் போட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே புரிய ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.